சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டு வர எதிர்நீச்சல் சீரியல் மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாக பேசப்பட்டுட்டு வருது. அதுக்கு காரணம் இந்த சீரியலில் வில்லத்தனமாக நடிச்சிட்டு வர குணசேகரன் தான். இவரோட நடிப்பு ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் குணசேகரன் சொத்துக்காக பல சித்து வேலைகளை செஞ்சுட்டு வராரு. இதுதான் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்துட்டு வருது. சமீப காலமாக குணசேகரனுக்கு எதிர்நீச்சல் சீரியலில் அடி மேலே அடி விழுந்துட்டு வருது. அதுக்கு காரணம் அப்பத்தா தன்னோட 40% சொத்தை ஜீவானந்தத்துக்கு எழுதி வச்சதுனால தான் அந்த டென்ஷனில் குணசேகரன் இருந்தார். ஜீவானந்தத்தை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் திட்டம் போட்டது, அதனால வேற ஒரு பிரச்சனையை உள்ளே இழுத்துட்டு வந்ததுன்னு ரொம்பவே நீளமாக போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜீவானந்தத்தோட முன்னாள் காதலி தான் குணசேகரன் மனைவி ஈஸ்வரின்னு குணசேகரனுக்கு தெரிய வர இன்னும் ஓரடியாக ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. இதனால குணசேகரன் ஈஸ்வரியை விவாகரத்து செய்ய ஊர் பெரியவங்களை வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போதான் போலீஸ் பாதுகாப்போட வீட்டுக்கு கெத்தா நுழைஞ்சாங்க. குணசேகரன் அவங்க கிட்ட உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டு பேசினாரு. அப்போ இனிமே எனக்கு இருக்கிற சொத்துக்களை நான் ஒரு வாரத்துக்குள்ள சரி செய்ய போறேன், இனிமே மருமகள்களை வச்சு சொத்தை கேட்க சொல்றதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு குணசேகரனுக்கு வார்ன் செஞ்சாங்க. இந்த எதிர்நீச்சல் சீரியல்ல குணசேகரனுக்கு தம்பியா நடிச்சிட்டு வரவர் தான் சக்தி. இவர் தன்னோட அண்ணன் செய்யற தவறுகளை துணை போகாம தைரியமா வீட்டு பெண்களுக்கு ஆதரவா பேசிட்டு வராரு. இவர் கதாபாத்திரம் பெண்களுக்கு வெகுவா கவரும். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு பாசிட்டிவா பேசிட்டு வராரு. இவர் கார்த்திகா அப்படின்றவங்கள ரொம்ப நாளாவே காதலிச்சுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இரு வீட்டார் சம்மதத்தோட திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களோட திருமண புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.